श्री रामानुजाय नमः श्रीमते श्री वेदांत देवताय नमः श्रीमते श्रीवट सदगम रंगनाथ महादेवताय नमः श्रीमते श्री वराह महादेवताय नमः श्री अस्मत् गुरुभ्यो नमः டேபிள் மேலே வைக்க சொல்லலாம். டேபிள் மேலே இதை வைக்க சொல்லலாம். எதை கண்ணன் 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 அப்படியே தெரியாத கண்ணனை பற்றி உடுப்பி 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 தன்னுடைய குழந்தைக்கு கண்ணனுடைய கேள்விகள் அவருடைய அவதார ரகசியங்கள் எல்லாத்தையும் அவருக்கு கூட உட்கார டேபிள் மேலே வச்சுருக்கோம். டேபிள் மேலே வச்சுருக்கோம். ரெக்கார்டு பண்ண அவன் பேசுகிறானா அப்பா சொல்லி கொடுத்த வழி நாச்சியார் எப்பவுமே பட்டதியான் கோதை சொல்லதான் சொல்லியிருக்காங்க. அந்த பெரியாழ்வார தன்னுடைய பிரதான குருவா எடுத்துட்டு இருக்காங்க. அங்க டேபிள் மேலே வச்சிருக்கோம். அந்த வழியில போர்ச்சையும் பண்ணக்கூடாதா தோணிறது பூரா அந்த கண்ணனை எப்படியாவது அடைஞ்சிடணும். மாமி வந்திருக்கா மாமி வந்திருக்கா அவ என்ன பண்றா குச்சி மாமியார் வந்திருக்காமா அங்க பண்றா அந்த ஆயப்பாடியா நினைச்சும் போடுறான். இங்க இருக்கிற கோழிகள் எல்லாரையும் அங்க இருக்கிற குழந்தைகளா நினைச்சுக்கிறா. அந்த ஆயப்பாடி சிறுமிகளா நினைச்சுக்கிறா. நினைச்சுட்டு கண்ணன் அடைகிறதா சாதாரணமா இருக்க மாட்டேங்கிற யாருமே ஏதாவது விரதமே ஏதாவது நோக்கணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த ஆயப்பாடியில அவளை காத்தியாயனை நோம்புன்னு இருப்பாளாம். அதையும் கேள்விப்பட்டுட்டான். அதை கேள்விப்பட்டுட்டு அந்த வழியில தான் போறா. 30 நாள் நோன்பு இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் நோன்பு இருக்கிறாப்புல எல்லாரையும் அழைக்கிறா. யாருக்கோசரம் அழைக்கிறா? கண்ணன் அர்ஜுனனுக்கு மட்டுமே வீர சொல்லலையே, பின்னால அத்தனை பேருக்கு உபயோகமாகும். அந்த பகவத்கீதை வழியில ஒரு 10 பேராவது தன்னை அடைய மாட்டாளா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துலதான கண்ணன் சொன்னான். அதே வழியதான் தாயார் எடுத்துட்டார். 30 வாசகங்கள் திருப்பாவை வசதியான அர்த்தங்கள் பார்க்கறதுக்கு ஏதோ சாதாரண வார்த்தைகள் அவர் சொல்லியிருக்காப்புல இருக்கும். நாச்சியார் சொல்லியிருக்கிறதுக்கு அதனுடைய உள்ள அர்த்தங்கள் தெளிவாலாம் அவ்வளோ விவரமா வடிச்சிருக்கான். அந்த மாதிரி அந்த உள் அர்த்தங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வாசகங்களை சொல்ற செய்யும். இவ்வளோ அர்த்தம் இருக்கா, இது எவ்வளோ விஷயம் இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் நல்லாவே ஆத்தாங்கமா சொல்லலாமே அப்படின்னு நம்மளுக்கு தோணி போயிடும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய பாசனங்கள் தான் இந்த பாசனங்கள். முதல்ல அடியே பாசனத்தான் அப்படியே வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு கையில வச்சு போஸ்ட் கொடுங்க. ரெக்கார்ட்
மார்கழி திங்கள் பதினிருந்த நன்னாளா நீராட போதுமே போதும் இடம் நேரிடையே. அந்த ஆயர்பாடி பெண்கள்லாம் அவ்வளோ ஆபரணங்கள்லாம் கொண்டு செல்வ செழிப்போட இருப்பாளாம். அவளை நீராட போதுமேன்னு கூப்பிட்டான். நீராட போதுமே, நீராடனா நம்ம தீர்த்தா மாட்டோம், தீர்த்தாட்டம் இல்லை. இது கண்ணனோடு நம்ம போய் சேரதுக்கு பேர் தான் நீராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அததான் பெரியவாழ எடுத்து கொடுக்குறான். அததான் ஆண்டா நாத்தியாரும் நமக்கு எடுத்து கொடுக்குறான். நீராட பொருள் அந்த கண்ணனோட போய் சேர்ந்துக்கலாம், அந்த கண்ணகிட்ட நம்ம போய் கலந்துக்கலாம். வாங்கோ, நிறைய ஆபரணங்களா சொல்லி இருக்கிற ஆயர்பாடி பெண்களே வாங்கோ, செல்வ சிறுமியக்காள். அந்த சின்ன வயசுலதான் பகவானுடைய எண்ணங்கள் நம்மளுக்கு நல்லா பதியும். பெருசாயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப வாரம் குடும்ப அவாறு இது பண்ணணுமே இவ்வாறு இது பண்ணணுமேங்கிறத பகவானுக்கு ஒதுக்குற நேரம் கம்மியா போயிடும். ஆனா சின்ன வயசுல நம்மளுக்கு வேற சிந்தனையே இருக்காது. பகவானை பத்தி அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நம்மளுக்கு அது ஒண்ணுதான் தோணும். கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லணும், ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்ல தோணும், படுத்துட்டா அந்த நாமத்தை சொல்ல தோணும், இருந்துட்டு செய்யும் அந்த நாமத்தை சொல்ல தோணும். ஏன்னா அவரை இல்லாத பருவம் அந்த சிறுமியர் பருவம். அதனால்தான் சிறுமியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது சிறுமியர்கள் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய அஞ்ஞானத்தை குறிக்கிறான் தாயார். நம்மளுக்கு பெரிய வேதங்கள்லாம் நம்ம படிக்க முடியறதில்ல, நம்ம பெரிய வசதியான ஞாபகங்கள்லாம் பண்ணல, நம்மள சாதாரண மனுஷா. அதுல அதனால பகவான் நாமத்தை எப்பவாறு சொல்ல முடிஞ்சா நம்ம ரொம்ப செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லி பின்னாடியே தாயார் சொல்ல போறாங்க. அந்த மாதிரி அந்த சிறுமியர்கள் அப்படின்னா நம்மளுக்கு ஞானம் கம்மி, அந்த ஞானத்தை வளர்க்கணும், அண்ணன்கிட்ட சேரணும். நாராயணம் மட்டும்தான் படை தருவான், நாராயணம் மட்டும்தான் மோட்சம் தருவான்றத நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி பகவான் ஏற்பாடு பண்ணுவான், நம்மளை காப்பாற்றுவான்ற எண்ணம் நம்ம மனசுல பதியணும்னாங்க. அது சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு அர்த்தம். ரெண்டாவது நம்மளுக்கு ஞானம் வளரணும். அதுல ரெண்டு அர்த்தத்துல அந்த மாதிரி சொல்றான் தாயார். கொடுந்துணிதன் நந்தகோப குமரர் ஆற்ற கண்ணி யசோதை இழந்து அண்ணன் அப்பேற்பட்ட செல்வமா வளர்ந்தான். நந்தகோபனுக்கு யசோதை பிராட்டிக்கும் அவளுடைய கண்ணு கருத்து ரெண்டுமே கண்ணா 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 அப்படின்னு இருந்தது. இது பக்திக்கு ரொம்ப ஒரு பெரிய எடுத்துக்காட்டா நம்ம நந்தகோபனையும் யசோதா தாழ்த்தியாரையும் தம்பி எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம மெய் வாய் வாக்கு மூணு காரியம் கண்ணனையே நினைக்கணும். நந்தகோபனும் யசோதையும் அப்படிதான் இருந்தா. எப்படி இருந்தா, அவன் கையில பூண்ட வேல் வச்சிருந்தான் நந்தகோபன். ஒரு எறும்பு கண்ணன் கிட்ட போயிருக்கிறா கூட அந்த எறும்பை குத்தி போட்டுவானா. அவனுடைய கண்ணனை சுத்தி எந்த கஷ்டமும் வராத குட்டியே பாதுகாத்துட்டே இருக்கும். கண்ணனையே பார்த்துட்டு இருப்பான். ஏறாந்த கண்ணி யசோதை. அவளுடைய கண்ணனுடைய அந்த கருமை பட்டு கருத்த மேனியுடைய கண்ணை இன்னும் கருப்பா தெரிஞ்சான் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவான். அந்த மாதிரி நம்மளுடைய மனசுல ஆத்மார்த்தமா நினைக்கிறோம். நம்ம மனசு சாதாரணமா நம்மளுக்கெல்லாம் அடங்கவே அடங்காது. நம்ம பெருமாளை பார்த்துட்டு இருப்போம், பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம். நம்ம மனசே யூஎஸ்ல போலாமா, அவ ஆத்துக்கு வந்திருப்பாளா, இங்க பால் கொதிச்சிருக்குமா, இப்படி மனசு போகும். அந்த மனசை அடக்கணும். பெருமாளை கிட்ட போய் நின்னா பெருமாளை நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம மனசுல எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. நம்ம மனசு பூரா அந்த பெருமாளே நிறைந்தே இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு நந்தகோபனை யசோதையை நம்மளுக்கு உணர்த்தது. அதுதான் அவளுடைய கண்ணு கருத்து எல்லாம் அது பண்ணிடும். நம்ம வாக்கால் மெய், நம்ம கை கால் இதெல்லாம் நம்மளுக்கு பகவான் கொடுத்துருக்கிறது. அவனுக்கு பெருமாள் மோளம் வச்சு கோலம் போடுறதுக்கு, பூ தொடுத்து கொடுக்கறதுக்கு, சந்தனம் அரைக்கிறதுக்கு ஸ்திரீகளுக்கு வேலை. புருஷாலாம் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி அவனுக்கு ஸ்லோகங்கள் நிறைய சொல்றது புருஷாளுக்கு வேலை. அந்த மாதிரி
அதை வந்து அந்த மாதிரி அவள்லாம் வந்து ரொம்ப வசதியா நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான் பெரியவாள்லாம். அந்த மெய்யால நம்ம பகவானையே இது பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வாக்குல எப்பவுமே பெருமாள் நாமம் தான் வந்துடக்கூடும். வேற எந்த நாமத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் வேற அனாவசிய வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. அது போக நம்மளுக்கு உண்டானது மனசுல வேற எந்த சிந்தனையும் இல்லாத அவனையே நினைக்கணும். இதுதான் பெரியவாள்லாம் எடுத்து கொடுக்கிறா. மெய், வாக்கு, மனம், அது மூணும் நந்தகோப்பனுக்கும் யசோதைக்கும் கண்ணன் மேலேயே இருந்தது. ஏறாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அவன் கண்ணன் வந்து இளம் சிங்கம். ஏன் அந்த இடத்துல சிங்கம்ங்கிற வார்த்தையை தாயார் போட்டுக்கானாக்க, எல்லா மிருகங்கள சிங்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி இது. அதனுடைய பிடரி அதை அப்படி உதறி விட்டுண்டு நிமிர்ந்து நின்னுதுனாக்க அதை பார்க்கறதுக்கே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அந்த மாதிரி பகவான் வந்து அசுரர்களை பார்த்து அப்படின்னு அவன் பிடரிய தலையை அமைச்சானா அத்தனை பேரும் அப்படியே பயந்து அசுரர்கள்லாம் அடங்கி போயிடுவாங்க. அதனால இளம் சிங்கம், ஏறாந்த கண்ணி இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிரும் போதே அவன் போய் முகத்தான். அவன் கார்மேனி சிங்கன், அவனுடைய கால் மேனி, அவனுடைய உடம்பு வந்து கருப்பா இருக்கும் அப்படிங்கிறான். கருப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல பெரியவாள்லாம் ரொம்ப வசதியான ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. ஒரு இருட்டை பார்த்துட்டானாக்க உங்களுக்கு எந்த பொருளும் தெரியாது. அதே மாதிரி பகவான் ஏன் கருப்பா இருக்கானாக்க, அந்த சட்டுன்னு யாராலையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அந்த ஞான விளக்கேற்றினேன் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொன்னா இல்லையா, அந்த ஞான விளக்கேற்றினா திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன். அந்த ஞான விளக்க அவ ஏற்றணும். அந்த ஞான விளக்க நம்ம ஏற்றினோம்னாங்க அப்போ அவன் திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன்னு அவனை அவ்வளோ நல்லா அனுபவிக்கலாம். ஆனால்தான் கருத்த மேனி அப்படின்னு தான் பெரும்பால சொல்லுவான். அந்த கருத்த மெனியில பொன்போல சுனைப்பான். நம்ம மட்டும் அவனுக்கு ஆட்பட்டுட்டோம்னாக்க அந்த கருத்த மெனியில பொன்போல தெளிப்பான். கார்மேனி கருத்த முத்தான் கார்மேனி ஏறாந்த கண்ணி யசோதை எழுந்தேன். கார்மேனி செங்கல் கருத்த முகத்தான் நாராயணனே. இந்த இடத்துல பெரியவாழ்ல ரொம்ப 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 வசதியான அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க. ஆயர்பாடியில வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது கண்ணன் நாம மட்டும்தான். கண்ணா 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 எல்லாரும் அவனைதான் கூப்பிடுவாங்க. இத்தனைக்கும் அவன் எவ்வளவோ தீம்புகள் செய்வாங்க. அவன் தீம்பு செய்யறதுக்கு எங்காத்துக்கு வரமாட்டானா, வெண்ணெய் திருடத்துக்கு எங்காத்துக்கு வரமாட்டானா, அந்த மாதிரி அவள்லாம் எங்க கூடியவாங்க. அந்த மாதிரி அந்த நாராயணன் தான் வந்து பிறந்திருக்கான். ஏன்னா 7 நாள் அவன் மலையை தூக்கி நிறுத்தின்னு இருக்கான். எத்தனையோ அசுரர்களை கொண்டு இருக்கான். சின்ன குழந்தையாக்க செய்யும் பூதனாவதம், திருப்பி சின்ன 10 மாசத்திலேயே வந்து சகடாசுரன் வதம். அந்த மாதிரி அவன் நிறைய அசுரர்களை கொண்டு இருக்கான். நிறைய சேட்டுதல்கள் பண்ணியிருக்காங்க. செய்யும் அவளுக்கெல்லாம் வந்து ஒரு இது வந்துள்ளது. அவன் மேல ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது வந்துள்ளது. அவன்தான் கண்ணன், அவன்தான் தெய்வம், இவனை இல்லாத வேற தெய்வத்தை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது. அந்த நாராயணனே அவன்தான் பறை தருவான். மனப்பூர்வமா அவன் நம்புறான். பறை தருவான். பறைனா என்ன? அவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம், அதுக்கு பேர் தான் பறை. அந்த கைங்கரியத்தை அவன் தருவான். இந்த உலகத்துல நம்ம அவனுக்கு கைங்கரியங்களை நம்ம பண்ண 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 நம்மளுக்கு மேல் உலகத்துக்கு பரமபதத்துக்கு அவன் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி தரான். பறை தருவான். நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோ நம்பாவான். பாரோர் புகழணும், எல்லாரும் நம்மள புகழணும். எப்படி புகழணும்? ஆஹா, இவாளுக்கு இருக்கிற பக்தி நம்மளுக்கு இல்லையே, இவாள மாதிரி நம்ம பக்தியோட இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு புகழணும். அந்த அளவுக்கு அவ்வளோ வசதியான பக்தி இருக்கிறவாழ்தான் இதுல புகழணுங்கிறத சொல்றான். இப்போ வந்து இதுக்கெல்லாம் உள்ள அர்த்தத்தை பார்ப்போம். இது மேலான அர்த்தம்.
ஈஸியாக பார்த்துட்டோம். இப்போ வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடார் பகவான் தானே தான் மார்கழி மாதம் சொல்லி அவன் சொல்லியிருக்கிறதுனால அந்த மார்கழி மாதம் இது வந்து பீடு உடைய மாதம், பீடை மாதம் கிடையாது, பீடு உடைய மாதம். ஏன்னா இந்த மாதம் வந்து தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். நம்ம சாதாரணமா பிரம்ம முகூர்த்தத்துல எந்த காரியம் பண்ணாலும் சக்சஸ் ஆகும். அப்படி இருக்க செய்யும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தேவர்களுக்கு அது பிரம்ம முகூர்த்தம். அப்படி பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம அவள்லாம் எந்த காரியம் பண்ணுவா, அவள்லாம் வந்து பெருமானையே தியானம் பண்ணுவா தேவர்கள்லாம். அந்த நேரத்துல இந்த மாசம் பூராக்கியும் நம்மளும் பகவானுக்கே அர்ப்பணிச்சுக்கணும். கண்ணா கண்ணா கண்ணான்னு கூப்பிடணும், அவனையே நினைச்சுக்கணும். ராமா கிருஷ்ணா கோவிந்தாவை தவிர நம்மளுக்கு வேற வார்த்தைகள் வரக்கூடாது. நம்ம நாட்டுல வேற எந்த விதமான வார்த்தைகளும் இல்லாத எப்பவும் அவனையே நினைக்கக்கூடிய அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கணும். அதனாலதான் இது பீடு உடைய மாதம், ரொம்ப பெருமை மிகுந்த மாதம் இது. கண்ணனே உகந்து நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் சொன்ன மாதம் இது. அப்பேற்பட்ட இந்த மாசத்துல மதி நிறைந்த நன்னாளா என்னைக்குமே பௌர்ணமிக்கு ஒரு தனி விசேஷம் உண்டு. ஏன்னா எங்கேயுமே நிலா ஒளி ஜொலிக்கும். அந்த நிலவு ஒளிங்கிறது நம்மளுடைய மனசுக்கு அவ்வளோ எதம் தரக்கூடியது. அந்த மனோகாரகன் சந்திரன் அவன் பூர்ணமா இருக்கக்கூடிய அந்த இதுல இருக்கான். அப்பேற்பட்ட அந்த மதி நிறைந்த நன்னாளு நீராட போதுவே நம்மளுக்கு சொல்றான். அதான் எதுக்கோசரம் போகணும், நம்ம ஏன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டா ரொம்ப எளிய வழியா ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்குறான். என்னன்னா அவனை நம்ம பிடிச்சுக்கணும், அவன் வழியில நம்ம போகணும் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு தேவை பக்தி. நம்ம ஹிருதய பக்கத்துலதான் நிறைய தவம்லாம் பண்ணி எல்லாரும் பண்ண. அடுத்தது திரேதாயுகத்துல பண்ணா கொஞ்சம் யாகங்கள் இதெல்லாம் பண்ண. துவாராவகத்துலையும் யாகங்கள் எல்லாம் பண்ணி அப்படிதான் பகவான் அடைஞ்ச முடிஞ்சது. கலியுகத்துல பகவான் நம்மளுக்கு எவ்வளவு ஈஸியான வழி கொடுத்துருக்கானாக்க நாம சங்கீர்த்தனம் சத்சங்கத்துல சேரணும். நம்ம அந்த நாம சங்கீதத்திலேயே நம்ம இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு அவனுடைய கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எல்லா ஆண்டாள் வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டலாம். அந்த மாதிரி அந்த நாம சங்கீர்த்தத்துக்கு நீராட போதுவீர்னாக்க அந்த நாம சங்கீர்த்தத்துல வாங்கோம், கண்ணனோட சேருங்கோ, மனசு ஒன்றி சேருங்கோ, ஆத்மார்த்தமா சேருங்கோ. சும்மா வாயால ராமா கிருஷ்ணா கோவிந்தா கண்ணான்னு கூட்டா போறாது. நம்ம மனசுல ஆத்மார்த்தமா வரணும் அந்த எண்ணம். அந்த மாதிரி ஆத்மார்த்தமா அவனை கூப்பிடுங்கோ. நீராட போதுவே போதுமினோ நேரிழையே நிறைய இந்த ஆபரணங்களை போட்டிருக்கங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றானாக்க இங்க ஆபரணம்ங்கிறது எதுன்னு கேட்டாக்க அவ எல்லாருக்கும் அந்த கண்ணன் நாமத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது இல்லையா. அந்த பக்தியை தான் ஆபரணம்னு சொல்றா. நம்மளுக்கு காரு வீடு பெரிய செல்வம் நகை நட்டு இதெல்லாம் நம்ம செல்வம் நினைச்சுட்டு இருக்கோம். இது அத்தனையும் அழியக்கூடியது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்மளை விட்டு போயிடும். செல்வம் ஒரு இடத்துல யார்கிட்டையும் நிலையா நிற்காது. அதே சமயம் அவங்கிட்ட ஏற்பட்ட அந்த பக்தி வளர 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 நம்மளுக்கு அந்த மோட்சத்தையே பகவான் கொடுக்க போறான். நாராயணன் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் தரக்கூடியவன். பிற தேவதாக்களை சேவிங்கோ, வேற தெய்வங்களெல்லாம் நீங்க சேவிங்கோ. அவ கண்ண வேண்டாமே சொல்லல. நீங்க பக்தின்னு போய் யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட போய் வேண்டினங்களனாக்க அவ மூலியமா அதுக்கப்புறம் என்கிட்ட பக்தியை வரவழைச்சுக்கிறேன் அப்படின்னு தான் கீதையில பகவான் சொல்றான், எடுத்து சொல்றான். அந்த மாதிரி கூடுமான வரைக்கும் பிற தேவதானங்களை சேவிக்காத இருக்கிறதும் உத்தமம் இல்லையா. அப்படி சேவிச்சாலும் கடைசியில கண்ணனே நினைக்கிறதுக்கு அவனே நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவான். ஏன்னா ஒன்னே ஒண்ணுக்கு நம்ம நிச்சயமா நினைச்சுக்கணும். எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நீங்க கேட்டாலும் நீங்க கேட்டதை கண்டிப்பா கொடுத்துருவா. ஆனா அது இந்த உலக சுகத்துக்கு தான் அனுபவிக்க முடியும்.
நம்ம மோட்சத்துக்கு போக முடியாது. நம்மளுக்கு மோட்சம் கொடுக்கணும்னா அந்த நாராயணன் ஒத்தந்தான் இருக்கான், அவனை தான் நம்ம சரணாகதி பண்ணிக்கணும், அவன்கிட்ட தான் போய் சேரணுங்கிறத இதுல எடுத்து காட்டுறான். அந்த மாதிரி அந்த நாராயணனே செல்வ சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்தொழில தந்தகோப்பன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இழந்தீங்க. கண் யசோதையினுடைய அந்த கண் பார்வை அப்படியே கண்ணனை பார்த்து 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 உருகுமா. அவளுக்கு வேற எந்த சிந்தனையுமே தெரியாதாம். பின்னால மாடு பால் கணக்க போவாளாம், கண்ணை எழுந்துட்டானோன்னு ஓடி வருவலாம். அவ போய் அடுப்புல கைய பண்ணிட்டு இருக்கலாம், கண்ணை என்ன பண்றானோன்னு ஓடி வருவலாம். அந்த மாதிரி கண்ணா 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 கண்ணான்னு அந்த மனசு பூரா அவ கண்ணா கண்ணான்னு இருந்தாலோ அந்த மனசு நம்மளுக்கும் வரணும்னு சொல்லி யசோதா பிராட்டிக்கிட்ட நம்மளாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். பெரியாழ்வாரும் அதை தான் சொல்றார். யசோதை எப்படிலாம் கண்ணனை அனுபவிச்சானோ அந்த வழியில நான் சொல்றேன்தான் பெரியாழ்வாரும் சொல்றார். நம்மாழ்வார் சொல்றார், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவே இல்லை, எனக்கு வேற யாராலும் எதுவுமே எனக்கு கிடைக்காது, எனக்கு வேண்டவும் வேண்டாம், நீ கிடைச்சியானா போறோம், உன் திருவடி கிடைச்சா எனக்கு போறோம், உன் திருவடி சம்பந்தம் கிடைச்சா எனக்கு போறோம் அப்படின்னு தானே நம்மாழ்வார்னு சொல்றாங்க. எல்லா ஆழ்வார்களும் நம்மளுக்கு அதெல்லாம் எடுத்து காட்டுறான். அந்த மாதிரி ஏழாந்த கண்ணி அந்த இளம் சிங்கம் இதே நாச்சியார் பின்னால சொல்ல போறா. மாறி மறைமுஞ்சி வன்னு கிடத்துள்ளு சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேலி மயக்குங்க வேட்பாளம் பேர்ந்து உதறி. அப்படியே அந்த சிங்கம் எப்படி அந்த தூக்கத்துல இருந்து எழுந்தா தன்னுடைய பிடரி மயிலெல்லாம் கொண்டதோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியாரே பின்னால நம்மளுக்கெல்லாம் எடுத்து வைக்க போறா. அந்த மாதிரி அந்த பிடரி மயில் விரித்து உதறி அந்த மாதிரி அவளை ஆமா இளம் சிங்கம். ஏன் இந்த இளம் சிங்கம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னாக்க அவனோட பார்த்தாலே அழகு சொட்டும். அப்படியே கண்ணனுடைய அழக வர்ணிக்கிறதுக்கு எந்த விதமான வார்த்தையும் இல்லை. ஏன்னா நம்மளாம் கண்ணா கண்ணா கண்ணான்னு உருகிறவா. அதனால நம்மளுக்கு கண்ணனை பார்த்தா அவனுடைய அந்த குறும்பு சிரிப்பு குழந்தை அந்த வகையும் எல்லாமே நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சு அவனை நினைச்சே நம்மளுக்கு உருக வைக்கும். அதனால அவன் இளம் சிங்கமா காட்சி தரான். அதே நேரத்துல அசுரர்கள்லாம் வரச்சையும் அவனுடைய மயிர் பெடர உதறி அவன் அசுரர்களை அழிக்கிற அந்த அழகு இருக்கே அதுக்கு வார்த்தைகளே கிடையாது. கம்சன் எத்தனை அசுரர்களை கொடுத்தாதான் என்ன, கடைசியில கண்ணனை கிட்டேயே கம்சனே அழிஞ்சு போனானே. அந்த மாதிரி அவனுடைய இளம் சிங்கம் கார்மேனி மன்னன் கதிர்முகம் போல் முகத்தான் கார்மேனி மன்னன். அந்த மாதிரி கார்மேனி எப்படி கால மேகம் கருத்து இருக்கு மேகம், மகா தோ மழை பொழிய போறதுன்னு எதிர்பார்க்கிறோம். அந்த மழை பொழியுது. அந்த மழை எங்க பொழியுது? எல்லாருக்கும் பொழியுது. இவா நல்லவா இவா கெட்டவா, இந்த இடத்துல பயிர் விளையணும் இந்த இடத்துல பயிர் விளையக்கூடாது, அந்த மாதிரி பாகுபாடு அந்த கருத்த மேகத்துக்கு கிடையாது. அந்த மாதிரிதான் கண்ணன் தன்னை யாரெல்லாம் கண்ணான்னு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டாளோ, தன்னை யார் அவன்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்காளோ அவ அத்தனை பேருக்கும் கருணை பொழியக்கூடியவன். எப்பேற்பட்ட அசுரரா இருந்தாதான் என்ன, யாரா இருந்தாலும் சரி அவர் அவன் யார் அந்த பானைக்கு கூட அவன் மோட்சம் கொடுத்த கருணை வள்ளதவன். சபரிக்கு மோட்சம் கொடுத்தான். ததிபாண்டம் வச்சுட்டு இருந்த அந்த பானைக்கு எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டான். அந்த மண் பானை அது என்ன சன்னாகதி பண்ணிட்டா, அவன் நாமங்களை சொல்லிட்டா, அவனை சேவிச்சுதா, ஒண்ணும் இல்லை. அந்த மண் பாண்டத்துக்கு கூட அவன் மோட்சம் கொடுத்தான். அப்பேற்பட்ட காருண்ய வள்ளல் அவன் அந்த காருண்ய வள்ளல் கருமேனி வாணிகம். இந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது கருத்த மேனிங்கிறதுக்கோசரம் அவனுடைய பொன் வளர்ந்த அந்த திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படிங்கிற ஆழ்வார்களாம். அவனை பார்க்கணும்னா உங்க மனசுல பக்தி மட்டும் வந்துட்டுதான் ஜொலிப்போம். அப்படியே பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் கருமேனின்னு சொல்றாங்க தவிர
கண் இல்லாதவாளுக்கு கருமேனி, ஞான கண் இல்லாதவாளுக்கு, பக்தி இல்லாதவளுக்கு அவனுக்கு கருமேனி. அந்த பக்தி உங்களுக்கு வந்திருக்குன்னா அவன் மகாலட்சுமியோடு அந்த ஜொலிக்கிற அந்த ஜொலிப்பை நம்மளால கண்டிப்பா சேவிக்க முடியும், பார்க்க முடியும். கண்டிப்பா கண்ணா கண்ணா கண்ணான்னு நீங்க கதறினாக்க அவன் கண்டிப்பா உங்க மனசுல ஸ்திரமா வந்து உட்காந்துப்பான். உங்களுக்கு மனச கண்ணுல அவனை நீங்க நல்லா சேவிக்க முடியும். இது சத்தியம். அத்தனை ஆழ்வார்களும் சொல்லியிருக்கா, அத்தனை பெரியவாளும் சொல்லியிருக்கா. அவனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. கண்ணா கண்ணா கண்ணான்னு தினம் கூப்பிடுங்க. அவன் உங்க மனசுல வந்து ஸ்திரமா உட்காந்துப்பான். உங்க மனசுல பார்த்தா நீங்க எந்தெந்த விதத்துல அவனை சேவிக்கணும். ஏன்னா ஆழ்வார்கள்லாம் என்ன சொல்றான், நீங்க எந்த விதத்துல சேவிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ரூபத்துல அவன் வருவாங்கிறான். நீங்க ராமனா சேவிக்கணுமா, கிருஷ்ணனா சேவிக்கணுமா, லட்சுமணா சேவிக்கணுமா, யார் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அந்த ரூபத்துல அவன் உங்களுக்கு காட்சி தருவான்னு ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்கான். அந்த மாதிரி அவனை அந்த அளவுக்கு நீங்க அவ்வளோ அனுபவிக்கிறான். அவன் ரொம்ப சுலபம். எங்கேயோ எட்டாவது உலகத்துல அவன் பரமபக்தியா இருக்கான். இங்க ஆயர்பாடியில வந்தான். சாதாரண ஒரு சின்ன குழந்தையா வந்து பிறந்தான். யசோதையும் வசுதேவரும் இழந்த அத்தனை பாக்கியத்தையும் யசோதாவும் நந்தகோபனும் அனுபவிச்சா. அவ கண்ணனே குழந்தையா பிறத்துக்கு அந்த சங்க சக்கரதாரியா அவ்வளோ ஜொலிக்கிற அந்த குழந்தைய கண்ணில் பார்த்தா அவன் அதோட சரி, அவளுக்கு அதுக்கு மேல பாக்கியம் கிடைக்கல. ஆனா அவனுடைய சேஷ்டிதங்கள் அத்தனையும் அனுபவிச்சது நந்தகோபனும் யசோதையும். பின்னால தேவகியே வந்து கண்ணங்கிட்ட புலம்ப போறான், எனக்கு உன்னுடைய சேஷ்டிதங்களை அனுபவிக்க முடியல, நீ பண்ணியாத காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி பின்னால தேவகியே இது பண்ணதான் பெரியவாளா சொல்றான். அந்த மாதிரி அந்த நந்தகோபனை இவாளும் அனுபவிச்சத அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணனாய அவனுக்கே, நாராயணனுக்கே நான் அடிமைப்பட்டேன், அவன்கிட்டயே நான் சரணாகதி பண்ணிட்டேன், அவன் மட்டும்தான் எனக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம மனசுல ஆழ்ந்து வரணும், ஆழ்ந்து போகணும். மனசுல ஆழங்கால் பட்டு அவனை சேவிக்கணும். அந்த மாதிரி நீங்க சேவிச்சுங்களாக்க அப்போ அந்த கண்ணன் கண்டிப்பா உங்களுக்கு வெளி உலகத்துல வேணா உங்களுக்கு காட்சி தராத இருக்கலாம். தெய்வம் மனுஷ ரூபினே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு இதுனாக்க அவனை மனப்பூர்வமா நீங்க வேண்டிக்க செய்யும். தெய்வம் மனுஷ ரூபினேன்று அவன் யாராவது ஒரு ரூபத்துல வருவான். கண்ணன் நிச்சயம் வருவான். அவனை நம்புங்க. அவன் மட்டும்தான் நம்மளுக்கு மோட்சத்தை குடிக்கக்கூடியவர். நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேதோ ரொம்பாவான். பாரோர் புகழ உலகத்துல எல்லாரும் புகழணும். எதுக்கு புகழணும்? நான் என்கிட்ட 10 கார் இருக்கு, என்கிட்ட 10 வீடு இருக்கு, வைராட்டிக இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அதுல எல்லாம் யாரும் புகழ மாட்டாங்க. அந்த புகழும் அந்த புகழ்ச்சி பூரா அழிஞ்சு போகக்கூடியது. இன்னைக்கு நம்ம கிட்ட 10 கார் இருக்கலாம், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதான் ஒரு நாயகமாய் நின்ற அரசர்லாம் வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தவர். நம்மாழ்வார் சொல்றார், எப்பேற்பட்ட பெரிய சக்கரவர்த்தியும் ஒரு நாள் வந்து காட்டுல போய் ஒளிஞ்சுட்டு வாழ்வானாம். தன்னுடைய நாட்டை இழந்துட்டு காட்டுல போய் ஒளிஞ்சுட்டு வாழ்வானாம். அவன் வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு அவனுக்கு பாத்திரம் கூட இருக்காதா. ஒரு பழைய உடஞ்சு போல பானை தொகை கையில எடுத்துப்பானா. கையில எடுத்துட்டு அவன் அரசாட்சி பண்ண அந்த நாட்டிலேயே அவன் வந்து பிச்சை எடுப்பானா. அவன் பிச்சை எடுக்க செய்யும் தனக்கு போட்டிக்கு வந்துட்டானேன்னு சொல்லிட்டு நாய் அவன் காலை கவ்வுமா. அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்படுவானா. பெரிய சக்கரவர்த்தி. அவனுடைய செல்வம் எங்க போச்சு? அதெல்லாம் அழியக்கூடியது. வேண்டாம், அதை விட்டுட்டு கண்ணனை நினைங்க. சின்ன குடிசையில இருக்காங்களா, ஒரு சின்ன விளக்கேற்றி வைக்கும், ஒரு மண் அகல ஏற்றி வச்சு எப்படி வெங்கடேசனுடைய அருளை பூர்ணமா அந்த கொயவன் பெற்றான். அந்த கதையெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அது பிரகாரம் நம்ம எப்படியும் கண்ணனை அடையணுங்கிற உத்வேகம் நம்ம மனசுல பரிபூர்ணமா இருக்கணும். பரிபூர்ணமா இருக்கணும்.
அதை தான் நம்ம வந்து இது பண்ணோம். அதே மாதிரி செம்கண் எம்மில் விழியாவோ அப்படின்னு சொல்லி பெரியவாழ்லாம் சொல்லுவாங்க. செம்கண் ஏன் அந்த மாதிரி சொல்றா அப்படின்னா, கண்ணுடைய கண் வந்து ஒன்று ஆதித்யன மாதிரி இருக்கும், ஒன்று தாமரைப்பூ மாதிரி சந்திரன் மாதிரி குளிர்ந்து இருக்கும். அசுரர்களை அழிக்கிறதுக்கு ஒரு கண், நம்மளை காக்கிறதுக்கு ரட்சிக்கிறதுக்கு ஒரு கண். அசுரர்கள்ன்றது யாரு? நம்மளுடைய ஐம்புலன்கள், நம்மளுடைய மனசு. இதுதான் நம்மளுக்கு முதன்மையான அசுரன் யாருன்னு கேட்டா நம்மளுடைய மனசும் நம்மளுடைய ஐம்புலன்கள் தான். நம்மள ஒருத்தர் வந்து இந்த கோவில உபன்யாசம் நடக்கிறது வரையா போலான்னு சொல்லுவா. சரி போலான்னு சொல்லி அவகிட்ட பேசிட்டு இருப்போம். இன்னொரு ஃப்ரெண்டு வருவா, அடி இன்னைக்கு கடைசியா அந்த சினிமா வாடி நம்ம அங்க போலான்னாக்க இந்த உபன்யாசம் காத்துல போயிடும். நம்ம அந்த சினிமாவுக்கு கடைசியா நாளைக்கு உபன்யாசம் கேட்கலான்னு போவோம். இதுதான் நம்மளுடைய மனுஷாளுடைய மனசு. அந்த மனசை முதல்ல அடக்க கத்துக்கணும். எது நல்லது எது கெட்டதுன்னு பெரியவா நிறைய வகுத்து கொடுத்துருக்கான். அதனால நம்ம சத் சங்கத்துல இருக்கணும். யாரெல்லாம் பெரியவா நல்லது நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாளோ அவளோடு நம்ம சேர 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 நம்ம மனசு பண்படும். அததான் அசுர குணம் நம்மளுக்கு போயிடும். பிரம்ம முகூர்த்தம்னு நம்மளுக்கும் உண்டு. என்ன பிரம்ம முகூர்த்தம்? காத்தால 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் நம்மளுக்கு பகவான் விதிச்சிருக்கான், சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அந்த நேரத்துல நம்மளுக்கு சத்வ குணம் ஓங்கி இருக்கும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல 12 மணி வரைக்கும் ரஜோ குணம் நம்மளுக்கு ஓங்கி இருக்கும். 6 மணிக்கு மேல தமோ குணம் ஓங்கி இருக்கும். சத்வ குணம் அப்படிங்கிறது என்னன்னாக்க நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய மனசு. அந்த நேரத்துல நம்ம மனசு வேற எதையுமே நினைக்காது. நம்ம நினைக்கிறது பூரா நல்லதையே நினைக்கும். அதுதான் சத்வ குணம். அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல தூங்காதங்கோ. அந்த நேரத்துல எழுந்து வாசல் வச்சு கோலம் போட்டு பெருமாளுக்கு விளக்கேற்றி வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கோன்னு சொல்லி இடத்துக்கோசரம் பெருமாளெல்லாம் நியமிச்சிருக்கானா. அப்போ நம்மளுக்கு சத்வ குணம் நிறைய இருக்கிறதுனால அப்போ பெருமாளுக்கு விளக்கேற்றி வச்சு ஒரு 2 ஸ்லோகம் சொன்னமானாலும் கூட நம்மளுக்கு ஓஹோன்னு பலன் கிடைக்கும். அந்த அடுத்தது ரஜோகுணம். ரஜோகுணம் என்னன்னா கோபம், தாபம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஆசைகள், காமம், இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரம் அந்த காத்தால 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். அந்த நேரத்தை நம்ம எவ்வளவு பகவான் கிட்ட திருப்ப முடியுமோ திருப்பினா அப்பவும் நம்மளுக்கு சத்துவ குணம் ஓங்கி இருக்கும். திருப்பி 12 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் பார்த்தாங்கன்னா தமோ குணம், சோம்பல், தூக்கம், இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம். நம்மளுக்கு காத்தாலேருந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம், டயர்டா இருக்கு, அற்புதமானு தான் தோணுமே தவிர சாயங்காலம் விளக்கேற்றி வச்சு 2 ஸ்லோகம் சொல்லணும்ன்றது நம்மளுக்கு தோணாது. அந்த நேரத்துல அந்த மனசை கட்டுப்படுத்தணும். அந்த அசுர குணங்களை இது பண்ணணும். அதே மாதிரி நம்ம கையே காலெல்லாம் வந்து பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்திரியங்கள் எதுக்கோசரம் அப்படின்னு சொன்னாக்க, ஸ்ரீகளா இருந்தா பூ பறிச்சு தொடுத்து பெருமாள் கொடுக்கலாம், சந்தனம் அரைச்சு கொடுக்கலாம், தடியப்படி புருஷா தரிசனிக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். பவுடை தொடச்சு கோலம் போட்டு நம்மளுக்கு எவ்வளவோ இது கொடுத்துருக்கு. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா புருஷாளுக்கு தான் ஆராதனை பண்ற அதிகாரம், ஸ்திரீகளுக்கு கூட கைங்கரியம் பண்ற அதிகாரம். ஏன் கேட்டா இந்த கைங்கரியமே நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லி சாஸ்திரத்துல கொடுத்துருக்குன்னு சொல்லி கண்ணன் எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்மளாம் குளிக்கணும். முதல்ல காத்தால எழுந்தா குளிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணிக்கணும். நம்ம குளிச்சுட்டு பெருமாள் மோட கழிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி பூ வச்சு தொடுத்து சந்தனம் அரைச்சு கொடுத்து களிய பண்ணி கண்டல பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இதுவே கைங்கரியம். இந்த கைங்கரியம் தான் பின்னால நம்மளுக்கு மோட்சத்துக்கு போனவனாக்க பரம கைங்கரியமா மாறப்போகுது. அவன் அங்க போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பரமபதம்ங்கிறது ஒளிமயமான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து துன்பமோ நம்மளுடைய உடம்பு வேதனையோ நம்மளுடைய வலிகளோ இந்த மாதிரி ரணம் சீழ் இதெல்லாம் ரத்தம் இதெல்லாம் இருக்கிற இந்த மாதிரி உடம்பு நம்மளுக்கு அங்க கிடையாது. நம்மளுடைய மனசுல பூரா சத்துவ குணம் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி சத்துவ குணத்தோட நம்ம அங்க இருக்க செய்யும். பகவான் என்ன பண்றான்னா தன்னுடைய 8 கல்யாண குணங்களை நம்மளுக்கு கொடுத்துடுறோம். அப்போ நம்மளுக்கு வந்து அவனுடைய எண்ணங்கள்
பரமபதம். அந்த பரமபதத்தை கொடுக்கக்கூடியவன் நாராயணனே நமக்கு பறை தருவான். அவனால மட்டும்தான் பண்ண முடியும். அந்த பாரோர் புகழ அந்த மாதிரி அவன் இந்த உலகத்துல யார் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னாக்க ஒரே ஒரு வழி, உங்களுக்கு பகவான் கிட்ட பக்தியோட இருக்கு. உங்களால கோவிலுக்கு போக முடியலன்னாலும் கூட பரவாயில்ல, ஆனா இந்த மனசை அடக்கிக்கிறாமே, ஆத்துல பெருமாள் படம் வச்சுக்கோங்கோ, அவனுக்கு விளக்கேற்றுங்கோ. கஷ்டம் புஷ்பம் பலம் தோயம்ங்கிறான் கண்ணன். அவன் பெருசா எதுவுமே எதிர்பார்க்கல. ஆத்மார்த்தமா ஒரு இலைய கொடு, ஆத்மார்த்தமா ஒரு புஷ்பத்தை போடு, ஆத்மார்த்தமா ஒரு தமிழ் தீர்த்தத்தை எனக்கு கூட போடுன்னு சொல்றான் கண்ணன். அந்த அளவுக்கு. ஆனா அவன் கேட்கறது பூரா அவன் வெறும் தீர்த்தம் கேட்டான், இலை கேட்டான், புஷ்பம் கேட்டான் அப்படி சுருக்கி வைக்கிறது இல்ல. மனசுல வருந்தணும். கண்ணா எனக்கு சக்தி இல்லையேடா, உனக்கு அது பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இது பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு இப்போதைக்கு இதுதான்டா சக்தி இருக்குன்னு சொல்லி வருந்தணும். அழுதுன்னு அவன்கிட்ட சேர்க்கணும். உனக்கு நிறைய பண்றதுக்கு எனக்கு இல்லையேடா கண்ணா, அந்த மாதிரி எனக்கு குடுடா, உனக்கு பண்றேன்னு சொல்லி அவன்கிட்ட வேண்டிக்கணும். அததான் அந்த ஆத்மார்த்தத்தை மட்டும்தான் பகவான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறான். நீ எவ்வளவு உள்ளார்த்தமா மனசுல வேற ஒரு சிந்தனையோட நீ வாயில கண்ணான்னு சொன்னா போறாது. அந்த மனசுலேருந்து வரணும், நாவிலேருந்து வரணும். நாமங்கள் தான். அந்த நாமத்தை நீங்க சொல்ல 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 அந்த கருணைய அவனுடைய அருள் அவனுக்கு நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும். இப்போ இதுக்கு ரொம்ப இந்த முதல் பாசனத்துக்கு சுவாபதேசம் உள்பொருள்ன்றது ஒரு சின்ன அர்த்தங்கள் சொல்லியிருக்கா பெரிவாள். அதுனா செல்வம் முகந்த சீர்பாடியில கைங்கரியத்துக்குனே ஏற்பட்டுக்கிற அந்த மாதிரி அந்த செல்வ சிறுமியர்கள் அவள்லாம் அந்த செல்வ சிறுமியர்கள் என்னன்னு பார்த்தாக்க அவளுடைய இதெல்லாம் ரொம்ப 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 வசதியானவா அந்த சிறுமியர்கள். அதே அவனுடைய எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறான். அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில போற்றப்படுறது மார்கழி மாசம். நம்மளால யாகங்கள்லாம் பண்ண முடியாது, தவங்கள் பண்ண முடியாது. கண்ணனே கீதையில சொல்றான், நீ கண்ணனுக்கு எல்லாத்தையும் அர்ஜுனுக்கு எல்லாத்தையும் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கடைசியில அவன் என்ன சொல்றான், சரம ஸ்லோகத்தால அர்ஜுனனை ஆட்கொள்றான். சர்வதர்மான் பரிதஸ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ. என்ன மாம் ஏகம், என் ஒருவனையே எல்லாமாக பற்று. எல்லாம் எதுவை எடுத்தாலும் எந்த இதுவா இருந்தாலும் எல்லாமாக என் ஒருவனையே பற்று. அப்படி பற்றையும் ஆகம் மாம் ஏகம் நான் உன்னுடைய துன்பங்கள் உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறேன். நீ கவலையே படாத, என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சுடு. நம்மளுக்கு எது நடக்கணும்னாலும் ஐயோ இது நடக்குமா அது நடக்குமா, இப்படி போயிடுமா அப்படி போயிடுமா, அந்த மாதிரி நம்மளுக்கு மன சஞ்சலம் வரக்கூடாது. கண்ணனை நீங்க முழுமே நம்பிட்டங்கனாக்க, கண்ணனே தெய்வங்கிறத நீங்க நம்பிட்டங்கனாக்க, அப்போ நீங்க பண்றது எந்த காரியமா இருந்தாலும் இது கண்டிப்பா நடக்கும். கண்ணன் நடத்தி கொடுப்பான். அந்த பாசிட்டிவ் திங்கிங் எப்பவுமே நம்ம கிட்ட கிடைக்கும். அவ வருவாளா மாட்டாளா, இவா இது சொல்வாளா அவ அது சொல்வாளா நினைக்காதவோ, என் கண்ணை இதை விதிச்சிருக்கான், அதனால என் கண்ணன் சொல்றபடி நான் நடக்கிறேன். எந்த காரியம் பண்ணாலும் கண்ணா கண்ணா கண்ணான்னு இது பண்ணுங்க. எல்லாத்தையுமே கண்ணன் என்ன சொல்றான், எனக்கு சமர்ப்பிச்சிடுன்னு சொல்றான். ஆத்மார்த்தமா என்கிட்ட பக்தி வச்சிடும், உன் மனசை என்கிட்ட கொண்டு வந்துடுன்னு சொல்றான். அந்த மாதிரி அவன்கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கு தான் அந்த நாராயணனே நமக்கு பறை தருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவன் பார்த்துப்பான், அவன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். அவன் நம்மள எந்த விதத்தை நடத்தி கூட்டின்னு போடுமோ, ஏன்னா நம்மளுடைய விதி முன்னாலேயே எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாளைக்கு யாராலையும் அதை மாத்திட முடியாது. அந்த கண்ணன் மனசு வச்சால ஒழிய பிரம்மாவுடைய அந்த கலையோடையும் அந்த கலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரே சக்தி யாருக்கு இருக்குனாக்க பகவானுக்கு மட்டும்தான். நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளோ வேதனை
கண்ணா எனக்கு இந்த கஷ்டம் வந்துட்டுடா, எனக்கு தீர்க்க கொடுலான்னு ஆத்மார்த்தமா அவங்கிட்ட கண்ணீர் விட்டு கதறுங்கோ. நீங்க அப்படி கதற செய்யும் கண்டிப்பா தெய்வம் மனுஷ ரூபினே யாராவது ஒருத்த ரூபத்துல அவன் வந்து எப்படியோ உங்களுக்கு அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணி கொடுப்பான். ஆனா பண்ண வேண்டியது ஆத்மார்த்தமா கண்ணை காப்பாற்றுவான். கண்ணன் இருக்கான், அவன் தான் என்னை காப்பாற்றுவான், அவனே நான் நம்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். முதல்ல நாம் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டா, நான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அழிச்சிடணும். யார்கிட்ட எப்ப நம்ம பேசினாலும் அடியேன் அப்படின்னு தான் நம்ம சொல்றதுக்கு கத்துக்கணும். நான் என்னது அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே பகவான் நம்ம கிட்ட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆத்மா கண்ணனுடையது, இந்த உடம்பு கண்ணன் கொடுத்தது, எல்லாம் அவன் சொத்தா இருக்க செய்யும். இது என்னதுன்னு எப்படி சொல்லிக்கலாம்? நம்மளால ஒரு பொருள் வாங்க முடியுது அப்படின்னு சொன்னா அவனுடைய அருளாக தான் வாங்க முடியும். நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா அவனுடைய அருள் இருந்தாலும் உங்களால அது வாங்க முடியும். ஒன்றுத்தை அனுபவிக்கணும்னாலும் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னாலும் நம்ம பண்ணின கர்ம வினைக்கோசரம் அனுபவிக்கிறோங்கிறத மனசு தேர்த்திக்கணும். நல்ல சுகங்கள் அனுபவிச்சாலும் கண்ணை இதை எனக்கு கொடுத்துருக்கான், கண்ணனுடைய அருளால நான் வந்து இதை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், திடமான எண்ணம் இருக்கணும். எல்லாத்தையும் கண்ணன்கிட்ட கொடுத்துருக்கோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. கண்ணா எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்து அதுதான் சொல்றான். மாம் ஏகம் சரணம் பிரஜ, என் ஒருவனையே நம்பு, என்னையே நம்பு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எந்த காரியம் பண்ணாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு அர்ப்பணிச்சிருங்க. நீங்க அர்ப்பணிக்க அவன் உங்களை அப்படியே வந்து அணைச்சுவான். ஏன்னு கேட்டா எப்பேற்பட்டவாளுக்கும் அவன் வந்து தன்னுடைய பாதங்களை அணைக்கிறதுக்கு கொடுக்கக்கூடியவன் அவன். தேசிகர் நிறைய பாசுரங்கள்ல அதெல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்காரு வேதாந்த தேசிகர். அவனுடைய பாத கமலங்களை அடையணும்னாக்க நம்மளுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணு, பக்தி பக்தி பக்தி. பக்திங்கிறதுக்கு ஒரே ஒரு அர்த்தம், சும்மா நம்ம கோவிலுக்கு போது சுத்தத்தெல்லாம் கிடையாது. பகவதாலே என்னை சமிக்க பிரார்த்திக்கிறேன். எந்த இடத்துல போனாலும் வேற எந்த சிந்தனையும் இல்லாத அவனை நினைக்க கத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் பூரா அவனையே நினைச்சு பாருங்க. அந்த சுகம் உங்களுக்கு ரொம்ப 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 சுகத்தை கொடுக்கும். அதுதான் மனசு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் மனசு நிம்மதியை நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா அவனை நினைக்கதான் நம்மளால உயிரும் ஆறு நம்ம போறதுக்கு வாழறதுக்கு நல்ல வழி. அதுதான் நம்மளுக்கு மேல பரமபதம் போறதுக்கும் அதுதான் வழிங்கிறத ஆண்டாள் நாச்சியார் நிறைய விதத்துல நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கா. இந்த பாசுரத்துல அவ என்ன சொல்றா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஏற்பட்ட வசதியான நாள்ல நோன்பு இருக்க ஆரம்பிக்கணும். நோன்பு என்னத்துக்கு இருக்கணும்? நம்ம மனசை கட்டுப்படுத்துறதுதான் நோன்பு. அடுத்த பாசுரத்துல சொல்ல போறாள், மையிட்டு மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்று ஓதோம்னு சொல்ல போறா. அடுத்த பாசுரத்துல சொல்ல போறா எப்படி இருக்கணும். அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை முழுக்குமே நம்ம வாழணும். நம்மளுக்கு அலங்காரம் பண்ணிக்க கூடாது. எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் இதை கண்ணனுக்கு சூட்டினா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு இது பண்ணணும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கண்ணனையே மனசுல நினைச்சுட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னாக்க நான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம அழிச்சுட்டோம்னாலே போறோம். அந்த அழிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம மனசுல பகவான் வந்து ஸ்தரமா உட்காந்துருவான், ரொம்ப ஜொலிக்கிறாப்புல உட்காந்துருவான். அந்த மாதிரி மார்கழி திங்கள் நிறைந்த அந்த நன்னாள்ல நீராட போதுவீர் அப்படின்னா கண்ணனோட சேர்றதுக்கு வாங்க. அவ யார் எப்படி செல்வ செல்வீர்கள் அப்படின்னா அந்த அவ எல்லாரும் கண்ணா கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டு இருக்கேன். அதுதான் செல்வம். அந்த செல்வ செல்வீர்கள் கூர்வேல் குழந்தைய நந்தகோபர் குமரன் ஏறாந்த கண்ணி யசோத இழந்தீர்கள். அந்த மாதிரி அந்த நந்தகோபனை மாதிரி அந்த யசோதா பிராட்டியை மாதிரி கண்ணா கண்ணா கண்ணான்னு அவனையே நினைச்சு அவனையே பார்த்து அவனையே கருத்துல வச்சுருக்கிற அந்த மாதிரி மெய் வாக்கு மனம் மூணு தாரையும் அவனையே தான் நினைச்சிட்டு இருக்கா. அவனுடைய நந்தகோபனுடைய கூர்வேல்
வேணுங்கிறது இதுக்கு எதுக்கு சொல்றா அப்படின்னு சொன்னாக்க, அந்த கூர்மையான அந்த வேலை பார்த்தாலே சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து பயந்து ஓடி போயிடுமா. அந்த அவன் ரொம்ப சாத்வீகமானவன் நந்தகோபன். அவனுக்கு கோபங்கிறதே வராது. அப்பேற்பட்டவனுக்கு கண்ணனுக்கு ஒரு கஷ்டம் சொன்னா உடனே கோபம் வந்து தன்னுடைய வேலை எடுப்பான். அது மாதிரி கொடுமையுடன் நந்தகோபன் வேர் ஆர்ந்த கண்ணி. அவளுக்கும் அந்த நீண்ட கூர்மையான கருத்த கண்கள் அப்படின்னு சொல்றான். ஏன் அந்த கூர்ங்கிற வார்த்தையை எது பண்றான் செய்யும்? நம்ம சொல்வோம் இல்லையா, ஒரு பொருளை கூர்மையா பார்க்கணும், கூர்மையா சிந்திக்கணும்னா சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இந்த இடத்துல சொல்றான். கூர்மை அப்படியே மனசு ஒன்றி அந்த மனசுல வேற எந்த சிந்தனையும் இல்லாத அப்படியே கற்க பேர் தான் ஏகாந்த கண்ணி. இளஞ்சிங்கம் அப்பேற்பட்ட நம்மளுடைய சிங்க குட்டி மாதிரி வந்து எப்படி ஒரு சிங்கம் எல்லாம் சிங்கத்தை கண்டா யானையே பயப்படும் இல்லையா, அந்த மாதிரி சிங்க குட்டியா ராஜாவா காட்டுக்கு ராஜாவா இருக்கிற அந்த சிங்க குட்டி மாதிரி இந்த உலகத்துக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற அந்த கண்ணன். அவன் கார்மே சிங்கம் கருமதியும் போர் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த நாராயணனால மட்டும்தான் நம்மளுக்கு பறை தர முடியும். இந்த இடத்துல பறைங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பறைனா வாத்தியங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல பறைங்கிறது வந்து நம்மளுக்கு மோட்சத்துல கைங்கரியம். இங்க முதல்ல நம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். இங்க இவ்வளோ பேர் கைங்கரிய பலர்கள் இருக்கா இல்லையா, இப்ப கைங்கரிய பலர்களுக்கு தான் முக்கிய ஸ்தானமே பகவான் கொடுக்குறான். பாகவத ஆளுக்கு நான் அடிமைன்னு சொல்றான் பகவான். பகவத கோஷ்டிகளுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கேன்னு கண்ணன் சொல்றான். அவனே வந்து நம்மளுக்கு அடிமை பண்ற அளவுக்கு அந்த பாகவத கோஷ்டிகள் கைங்கரிய பலர்கள் அவ்வளோ வசதியானவா. அப்பேற்பட்ட அந்த கண்ணனை தினம் 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 நல்லா அனுபவிப்போம். அவன் இல்லைனாக்க நம்ம இல்லைங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். நாராயணனாயங்கிறத நம்ம முதல்ல மனசுல நல்லா இந்த பாசுரத்துல பதிய வச்சுப்போம். அவனுக்கே ஆட்படணும் அப்படிங்கிறத நம்ம மனசுல பதிய வச்சுப்போம். அந்த மாதிரி நம்ம பதிய வச்சுட்டோம்னாக்க அதுக்கப்புறம் எப்படிலாம் பண்ணி அந்த கண்ணனை போய் நம்ம அனுபவிக்கலாம். அந்த கண்ணன் யாரு, அவன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது பூராத்தையும் அடுத்த 5 பாசுரத்துல முதல் 5 பாசுரத்துல அந்த கண்ணனுடைய அளவில்லாத அந்த சௌலபியம் சௌசீல்யம் இது எல்லாத்தையும் சொல்றான். நம்ம பற்றப்பட வேண்டியவன் பிராபியம் பிராபகம் ரெண்டுமே கண்ணன் தான். பிராபியம் நம்ம அடையறதுக்கு வழி காட்டுறவனும் கண்ணன் தான். பிராபகம் நம்ம அடைய வேண்டிய பொருளும் அந்த கண்ணன் தான். அந்த பிராபியம் பிராபகம் இது எல்லாத்துக்கும் உபாயத்தையும் வழிகாட்ட போறா தாயார். அந்த வழியில நம்ம போய் தினம் தினம் இன்னும் கொஞ்சம் நிறைய அர்த்த விஷயங்களை பூர்வமா அனுபவிப்போம். வேயர் புத்தூர் வில்லிபுத்தூர் ஆடி பூரம் மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார் புத்துடாய் மாலை சூடி கொடுத்த மாதே தேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீ உரைத்த கையொரு திங்கள் தாமாலை ஆய புகழ் நவுளுடன் 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயேன்னு வேதாந்த தேசிகர் ரொம்ப வசத்தியா நம்ம ஆண்டாள் நாச்சியாரை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி அவளை எப்படியெல்லாம் அனுபவிக்கணுங்கிறத இன்னும் விவரமா தினம் கொஞ்சம் எல்லாரும் கோஷ்டியா வந்து அனுபவிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடியேன்.